நான் டீ காஃபிலலாம் ஒயிட் சுகர்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன். ஒயிட் சுகருக்கு பதிலாக நான் ஜாக்ரி வெல்லம் தான் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இதனால் எனக்கு வெயிட் லாஸ் நடந்துரும். இல்லை சுகர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆயிரும்னு சொல்லி இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஒயிட் சுகரில் என்ன இருக்குது, ஜாக்ரியில் என்ன இருக்குது, ரெண்டோட கம்போசிஷன் முதல்ல இருந்து எது பெஸ்ட்டுங்கிற வரைக்கும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒயிட் சுகர் அண்ட் தென் ஜாகரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேனில் இருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பட் ஒயிட் சுகரை கம்பேர் பண்ணும்போது ஜாகரியில் கொஞ்சம் நியூட்ரிஷனல் கம்போசிஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். அது என்னன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒயிட் சுகரை பற்றி பேசலாம். ஒயிட் சுகரில் வந்து பார்த்தீங்கன்னா 99% வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ் தான் இருக்குது. சுகர் கேன்லேருந்து அந்த சுகரை ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை ரிஃபைனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. அதில் எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆயிரும். ஸோ ஒயிட் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் ஒன்லி எம்டி கேலரிஸ். அதாவது நீங்கள் அந்த சுகர் எடுத்துக்கிற மூலயமா உங்களுக்கு எந்த நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸுமே இருக்காது. ஒன்லி கேலரிஸ், வெறும் எம்டியாக எந்த நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸுமே இல்லாமல் கேலரியை மட்டும்தான் உங்களுக்கு ஆட் பண்ணி தரும். இப்போ செகண்டு ஜாகரி. ஜாகரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீஃபைனிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறனால உங்களுக்கு சில மினரல்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகரியில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அயன், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் இந்த மாதிரி. ஸோ ஒயிட் சுகரை எடுத்துக்கிறத கம்பேர் பண்ணும்போது இந்த ஜாகரியில் கொஞ்சம் ஸ்லைட்டாக, ரொம்பலாம் இல்லை, லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. பட் என்னதான் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இதில் இருந்தாலும் 100 கிராம்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒயிட் சுகராக இருந்தாலும் சரி, ஜாகரியாக இருந்தாலும் சரி, ரெண்டுலேயுமே அப்ராக்சிமேட்லி ஒயிட் சுகரில் 400 கேலரிஸும் இதில் 380 கேலரிஸும் இருக்குது. கேலரி லெவல் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ இப்போ வெயிட் லாஸில் இருக்க பீப்புள் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நமக்கு கேலரி டெஃபிசிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கேலரி டெஃபிசிட்டுங்கிறது ரெண்டுலேயுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் தான் இருக்குது. ஸோ ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிட்டு ஜாகரி எடுத்தால் என்னாகும்னு சொல்லி என்னால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆல்டர்னேட் சோர்ஸ் நீங்கள் ஃப்ரூட்ஸ் அல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த நட்ஸு, ரெசின்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்க பாருங்கள். டயபெட்டிக்ஸில் இருக்கவங்களுக்கும் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கிட்டால் எனக்கு சுகர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைக் ஆகாது, இன்க்ரீஸ் ஆகாதுன்னு நம்பிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இதை ஒயிட் சுகர் எடுத்துக்கிட்டால் எந்த அளவுக்கு உங்கள் சுகர் லெவல் ரைஸ் ஆகுமோ அதே மாதிரி ஜாகரி வெள்ளம் எடுத்துக்கிட்டாலும் ஆகும். ஸோ நீங்களும் உங்களுக்கு ஆல்டர்னேட் சோர்ஸாக வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஃப்ரூட்ஸ், இல்லை சுகர் லெவலில் இருக்க ஃப்ரூட்ஸாக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அதில் நேச்சுரல் சுகர்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர்மெலன் எடுத்துக்கலாம், ஆப்பிள், மஸ்க்மெலன் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ், பனானா இந்த மாதிரியானலாம் எடுத்துக்க பாருங்கள். மேக்ஸிமம் சுகரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சுகர் எடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு ஃப்ரூட்ஸில் இருக்கிற ஃபார்ம்லாம் எனக்கு வேணாம். சுகர் எடுத்தால் தான் எனக்கு ஒரு மாதிரி இந்த சில பேர்த்துக்கு த்ரோட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சுகர் வெல்லம் சாப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கருப்பட்டி எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அதுவுமே அதிக லெவலில் எடுக்க வேணாம். அளவை மீறினால் அமுதமும் நஞ்சு. ஹோப் ஐ ஹாவ் கிளாரிஃபைட் யுவர் டவுட். ஒயிட் சுகர்னா என்ன, ஜாகர்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்தளவுக்கு நீங்கள் வெயிட் லாஸோ இல்லை டயபெட்டிக்ஸில் இருந்தீங்கன்னாவோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். டவுட் கிளாரிஃபையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.